ஒரு அழகான கிராமத்தில் மாதவன் மற்றும் ஸ்ரீராம் என்ற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் எப்போதும் எந்த ஆபத்திலும் நாம் ஒருவரை ஒருவர் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு பெரிய காட்டை கடந்து அடுத்த கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்தார்கள். காடு மிகவும் அமைதியாக இருந்தது. மரங்களும் பறவைகளும் அழகாக காட்சியளித்தன. அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய காட்டுக்கரடி அவர்கள் முன் வந்து நின்றது. இருவரும் பயத்தில் உறைந்து போனார்கள். மாதவன் சுறுசுறுப்பானவன். உடனே ஒரு பெரிய மரத்தில் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொண்டான். ஆனால் ஸ்ரீராம் மரத்தில் ஏற தெரியாமல் தனியாக நின்றான். ஸ்ரீராம்க்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. கரடிகள் இறந்தவர்களை தாக்காது. உடனே ஸ்ரீராம் தரையில் படுத்து மூச்சை நிறுத்தி இறந்தவன் போல நடித்தான். கரடி ஸ்ரீராமின் அருகே வந்தது. அவன் முகத்தையும் காதுகளையும் மூக்கால் நுகர்ந்தது. சில நொடிகள் கழித்து இவன் இறந்தவன் என்று நினைத்து கரடி அங்கிருந்து சென்றது. கரடி போனதும் மாதவன் மரத்திலிருந்து இறங்கி வந்து கேட்டான், ஸ்ரீராம், கரடி உன் காதில் என்ன சொன்னது? ஸ்ரீராம் அமைதியாக பதிலளித்தான். ஆபத்து நேரத்தில் நம்மை தனியாக விட்டுச் செல்லும் நண்பனை நம்பாதே என்று கரடி சொன்னது. மாதவன் தனது தவறை உணர்ந்தான். ஸ்ரீராமிடம் மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் உண்மையான நட்பு என்னவென்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆபத்து நேரத்தில் உடன் நிற்பவனே உண்மையான நண்பன்.